ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இணைய பொழுதாக நம்மளுடன் இருந்திருப்பது உங்கள் தோழி தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன். நீங்க பேக்கரியில வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, டீ டைம்ல சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ். அது எவ்வளவு சிம்பிளா ஈஸியா வீட்டுல செய்யலாம்னு பார்க்கலாம். வீட்டுல 2 பொருள் இருந்தாலே போதுமானதா இருப்பாங்க. ஒரு 1/2 hourல நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். நீங்க செஞ்சு பாக்ஸ்ல போட்டு வச்சீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம்ஸ்ல கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு அனுப்பலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான டே டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஒரு முறை பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் வர ஆரம்பிக்கும். சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் போடுவேன். பிகினர்ஸும் செய்யற மாதிரி தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் முதல்ல மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு எடுத்துக்கலாம், கோதுமை மாவு எடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம். நான் மைதா மாவு 1 கப்பும் ஒரு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்க மொத்தமாவும் மைதா மாவு எடுத்துங்க, இல்ல கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே எள்ளு என்கிட்ட இருந்துச்சு, அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷன் தான், நீங்க வேணா விட்டுடலாம். கூடவே அஸ்வின் இருக்கு தெரியுங்களா, ஓமம், அதை நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து கையில் நல்லா நுணுக்கி போட்டிருக்கேன். இது கண்டிப்பா போட்டுங்க, அப்பதான் டைஜஷனுக்கு நல்லா இருக்கும், நல்லா ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். கூடவே சால்ட் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. இந்த மாதிரி பேப்பர்ல தான் போடணும், இல்லைங்க பெரிய தட்டு இருந்தா நீங்க அதை போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்ட மாவுல உப்பு எல்லா பக்கம் நல்லா கூட்டாகி வந்துடுச்சு. இப்போ எண்ணெய் மட்டும் ஊத்திக்கலாம். நீங்க நெய் ஊத்துற மாதிரி இருந்தாலும் ஊத்திக்கலாங்க. நான் எண்ணெய் தான் ஊத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 1/4 கப் ஊத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கேன். இப்ப எல்லாம் நல்லா கோட்டான பிறகு தண்ணி ஊத்தி நம்ம எப்பயும் சப்பாத்தி பூரி பிசைற மாதிரி பிசைஞ்சு வச்சிருங்க. ரொம்ப தண்ணி வேணா, ரொம்ப திக்காம இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிருங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு, இங்க பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டல மாவு, இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இதற்கிடையில இதுக்கு தேவையான ஒரு கலவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுல்ல எண்ணெய் ஊத்திருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் தான். இதுலயே நீங்க தேவைப்பட்ட கீ கூட போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இப்ப இது கூடவே கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா கலரி விடுங்க. லம்ஸ் எதுவுமே இல்லாம நல்லா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. இப்போ இந்த கலவை அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம திரட்டி வச்ச மாவை எடுத்துக்கிறேன். இந்த மாவை நல்லா நீட்டா திரட்டி சின்ன சின்ன பாகமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 8 பாகத்துக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்ப இது ஒண்ணுன்னா உருட்டி சப்பாத்தி எப்படி திரட்டுமோ அதே மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்கா இருந்தா உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வராது. ஓரளவு தின்னாவே நல்லா திரட்டி எடுத்துங்க. நல்லா திரட்ட வரும். லைட்டா மாவு போட்டு திரட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் நான் அது மாதிரி சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவு தின்னுனாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இங்க பாருங்க, எல்லாத்தையும் திரட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ முதல்ல ஒரு லேயர் வச்சு அது மேல நாம கலவி வச்சிருந்தீங்களா, ஒரு கார்ன்ஃபிளவர் மாவும் எண்ணெயும் போட்டு கலவை, அந்த மிக்சரை லைட்டா மேல ஊத்திடுங்க. ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது மேல இப்போ கொஞ்சம் லைட்டா மைதா மாவு தெளிச்சு விடணும். இப்படி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு லேயர் லேயரா உங்களுக்கு கிடைக்கும், ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்காத. இந்த மாதிரி போட்டு அடுத்தது இன்னொரு சப்பாத்தியும் வச்சு அது மேலேயும் இந்த மாதிரி கார்ன்ஃபிளவர் லிக்விட ஊத்தி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அது மேல கொஞ்சம் அது மேலேயும் கொஞ்சம் மைதா மாவு போட்டிருக்கேன். இது மாதிரி அடுத்த லேயரா வைக்க போறேன். இத நீங்க இந்த மாதிரி லேயர் லேயரா வைக்காமையும் 2 சப்பாத்தி மட்டும் போட்டு அது கட் பண்ணியோட செய்யலாம். நான் மொத்தத்தையும் முதல்ல இந்த மாதிரி லேயர் லேயரா போட்டுறேன். இங்க பாருங்க, எல்லாத்தையும் இந்த மாதிரி லேயர் லேயரா போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுல இருந்து 2 எடுத்துக்கிறேன். 2 எடுத்திருக்கேன். இதுல ஆல்ரெடி உள்ள லிக்விடும் போட்டிருக்கேன், மேல மைதா மாவு போட்டிருக்கேன். அதனால இந்த பக்கம் கொஞ்சம் ஃபோல்டிங்கும் அந்த பக்கம் கொஞ்சம் ஃபோல்டிங்கும் போட்டுக்கிறேன். இந்த ஃபோல்டிங் மேல மட்டும் லைட்டா மைதா மாவு தடவிக்கிறேன் நானு. இப்போ இந்த சைட்லயும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு உங்களுக்கு வந்துடும். நீங்க தனித்தனியா 2 சப்பாத்தியா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணியும் இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி பண்ணலாம். மொத்தமா போட்டு பண்ணாலும் பண்ணலாம்.
ஆனா நீங்க எல்லா மாவும் மொத்தமா போட்டு ஸ்கொயர் மாதிரி பண்ணீங்க ரொம்ப திக்கா வந்துடும், சீக்கிரம் வெந்து வராது. ஸோ 2 எடுத்து பண்ணுங்க, அதான் நல்லது உங்களுக்கு. இந்த மாதிரி 2 சப்பாத்தியா எடுத்து ஸ்கொயர் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாருங்க லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நீங்க தேவைப்பட்ட 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்க பண்ணலாம். நான் உடனே தான் பண்றேன். இப்போ இது லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா தரட்டினாலே போதும், ரொம்ப வேண்டாம். இந்த மாதிரி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு 3 கட் பண்ணிருக்கேன் எல்லாத்துலயுமே. பெருசா இருக்கிற மாதிரி இருந்தா 6 கூட கட் பண்ணிக்கலாம் நீங்க. சின்ன சின்ன லேயரா நான் அது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்துலயும் நீக்கிட்ட அந்த மாதிரி எனக்கு வந்தது கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க நான் காமிக்கிறேன். இப்படியே லேயரா தெரியுது பாத்தீங்களா? பொரிச்சு வரும்போது இன்னும் நல்லா இருக்கும் லேயரா. இதை நீங்க கடையில வாங்கி சாப்பிட்டு கொடுத்துருங்க, பேக்கரியில ஸ்மால் பப்ஸ் அதே மாதிரி இருக்கும் சாப்பிடறதுக்கு. இப்ப இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துச்சு, மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க, அப்பதான் எல்லாம் நல்லா வெந்து வரும். உள்ள சீக்கிரம் வேகாது. நல்லா பொறுமையா வச்சு நல்லா செவந்து வரும். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன். நீங்க பொறுமையா வச்சு எல்லாத்தையும் மாவும் நான் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இதை பாருங்க, எனக்கு இந்த அளவு கிடைச்சிருக்கு. இதை நீங்க பாக்ஸை போட்டு மூடி வச்சுங்க. டீ டைமுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸா இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு நீங்க கொடுத்தனப்பலாம், ஸ்நாக்ஸ் டைம்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க வீடியோ பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.